வணக்கம். பொதுவாகவே நம்ம எல்லாருமே இந்த திருமண பதிவு சட்டம் இதை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதாவது மதுரையில் 2005ஆம் ஆண்டு ஒரு மதுரை நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறாங்க. ஒரு தம்பதியர் என்ன மனு போடுறாங்கன்னா, நான் கிறிஸ்துவன், என்னுடைய மனைவி ஹிந்து, நாங்கள் அவங்க ஹிந்துவாகவும் நான் கிறிஸ்துவனாகவும் அப்படியே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கின்னு நாங்கள் வாழ்ந்துட்டோம். இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டோம். அதன் பிறகு என்னுடைய மனைவி இல்லை, இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுடைய வற்புறுத்தினால் தான் நான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் எங்களுடைய திருமணத்தை நீங்கள் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2005 மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு போடுறாங்க. மனு போட்டவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, 2016 ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இது திருமணம் செல்லாது, அதனால் நீங்கள் அவருடைய மனுவை ஏற்றுக்கொண்டு இந்த திருமணத்தை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பட் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, மனுதாரருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, மேல்முறையீடு போகிறாங்க. மதுரை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு போனவுடனே மேல்முறையீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கீழமை நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் உறுதி செய்கிறோம், அதனால் இந்த திருமணத்தை ரத்து செய்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனுவை தள்ளுபடி பண்ணுறாங்க. இது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரிவதற்கு வாய்ப்பில்லை. அதாவது இந்து முறைப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. இந்து முறைப்படி செய்யணும், அதுக்கு அந்த சம்பிரதாயத்தை தான் நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் சட்டத்திலையும் கொடுத்துருக்கு. ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் ஹிந்துவா, நோ ப்ராப்ளம், கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, பதிவு பண்ணிக்கலாம், பதிவு திருமணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது சாதாரண மேரேஜ், ஹிந்து மேரேஜ். இன்டர்காஸ்ட் மேரேஜ்னு சொல்லுவாங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ்னா அந்த ரிலீஜியன்ஸ்குள்ளே, மதத்துக்குள்ளே சப்காஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அது இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஒருத்தர் வணிகராக இருப்பார், ஒருத்தர் எஸ்சியாக இருப்பார், ஒருத்தர் முதலியாராக இருப்பார், ஒருத்தர் நாயுடாக இருப்பார். அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இன்டர்காஸ்ட் மேரேஜ், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இன்டர் ரிலீஜியன் மேரேஜ், மதம் விட்டு மதம், இவர் மாப்பிள்ளை ஒரு மதம் இருப்பார், பெண் ஒரு மதமாக இருக்கும். அப்போ அவங்க திருமணம் செய்யணும் அப்படின்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், சிறப்பு திருமண சட்டப்பதிவில் தான் நீங்கள் பண்ண முடியும். இவர் கிறிஸ்துவராகவும் இந்த பெண் இந்துவாகவும் இருந்து திருமணம் பண்ணிக்கினீங்கன்னா அது சட்டப்படி செல்லாது. கிறிஸ்துவபடி பண்ணிக்கலாம், ஹிந்து படி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவரும் ஒரு ஹிந்துவும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் தான் பண்ணணும். அப்படி ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் பண்ணும்போது உடனடியாக நீங்கள் மனு கொடுத்த உடனே உடனடியாக பதிவு பண்ணிட மாட்டாங்க. மனுவை எழுத்துப்பாங்க, நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. இதுக்கு யாராவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. 30 நாள் கழிஞ்சு எதுவும் அப்ஜெக்ஷன் வரல அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவாங்க. அதாவது இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் அது பண்ணுவாங்க சட்டப்படி. அது அப்படி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இன்டர் ரிலீஜியன் மேரேஜில் கூட கிறிஸ்டியன் ஹிந்து பண்ணிக்கலாம், ஹிந்து முஸ்லீம், முஸ்லீம் கிறிஸ்டியன், இப்படி மாறி மாறி வராங்க இல்லைங்களா. அப்படி மாறி மாறி வந்தால் கூட இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை தான் திருமணமே பண்ண முடியும். அப்படி பொண்ணு ஒரு மதம், மாப்பிள்ளை ஒரு மதம், இவங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னா அது சட்டப்படி செல்லாது. நீங்கள் என்ன வாழ்ந்தாலும் சட்டப்படி செல்லாது. அது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் தான் நீங்கள் திருமணம் பதிவு பண்ணணும். சரி, அப்படி இல்லையா, லவ் பண்ணுறாங்க, ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன், இல்லை ஒரு கிறிஸ்டியன் ஒரு ஹிந்து, இல்லை ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்து, மதம் மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது பையன் எந்த மதத்தில் இருக்கிறானோ
அந்த மதத்துக்கு பெண்ணை மாற்றணும். இஸ்லாமிய பையனாக இருந்தால் அந்த பெண் வந்து இஸ்லாம் மதத்தை தழுவிட்டு அது முறைப்படி மதம் மாறி சர்டிஃபிகேட் வச்சா அந்த பொண்ணு இஸ்லாமிய மதத்துக்கு சேர்ந்துடும். இது இஸ்லாமிய முறைப்படி திருமணம் பண்ணி வச்சிடலாம். இல்லை பையன் கிறிஸ்டியனு, பொண்ணு முஸ்லீமு இல்லை ஹிந்து அப்படின்னா பையன் மாறணும், இல்லை பொண்ணு மாறணும், யாராவது ஒருத்தர் மாறணும். கிறிஸ்தவராக இருந்தால் ஹிந்துவாக நீங்கள் கன்வெர்ட் ஆகி அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அதன் பிறகு தான் நான் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் கல்யாணம் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இருவரும் ஒரு மதமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இருவரும் வேறு வேறு மதமாக இருக்கிறார்கள் அப்படின்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் தான் பண்ணணும். சிறப்பு திருமண சட்டப்பிரிவில் தான் பண்ண முடியும். இப்படி பண்ணலை அப்படின்னா அந்த திருமணம் செல்லாது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஏஜ் இல்லைன்னா பண்ண முடியாது, அண்டர் ஏஜ் பண்ண முடியாது. ஆனால் பொண்ணை பார்த்தீங்கன்னா வாட்ட சாட்டமாக இருக்கும். அதாவது இது மாதிரி வேறு வழியில் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா பொண்ணுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்க, போன் சர்டிஃபிகேட். இது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ அந்த விதிமுறைகள்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. பையனோ பொண்ணோ ஒரு 22 வயசு மதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தில் இருந்தார் அப்படின்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பார், அதை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அந்த விதிமுறைகள் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா அது திருமணம் செய்து வைத்து பல வருஷம் ஆகிப்போச்சு எங்களுக்கும். ஸோ இப்போ இந்த மதுரை கேஸ் வந்த உடனே இதை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த பதிவை நான் போட்டேன். அதே மாதிரி பொண்ணுக்கு வரதட்சணை கொடுப்பதும் தப்பு, வரதட்சணை கேட்பதும் தப்பு. இப்போ பல வழக்குகள் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டால் 7 வருஷம். அவங்க வரதட்சணை கேட்கலனா கூட இவ்வளோ கொடுத்தோம் அவ்வளோ கொடுத்தோம் சொல்லி புகார் கொடுப்பாங்க. உண்மையிலேயே வரதட்சணை கொடுத்துருப்பாங்க, 100,000 நகை போட்டிருப்பாங்க, பிரச்சனையாக இருக்கும், அது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகும், மாப்பிள்ளைக்காரன் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இதை வந்து பொண்ணுக்கு நம்ம சீர் செய்யலாம். புரியுதுங்களா? வரதட்சணையாக தான் பணம் கொடுக்கக்கூடாது, பொருள் கொடுக்கக்கூடாது, சீர் செய்யலாம். பொண்ணுக்கு எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், அதை தடுக்க முடியாது. வரதட்சணை கேட்டு தான் நீங்கள் குடும்பப்படுத்தக்கூடாது தவிர சீர் கேட்கலாம், சீர் கொடுப்பாங்க. சீர் கொடுத்துட்டு இது வரதட்சணை இதில் பிரிவில் வழக்கு பதிவு பண்ண முடியாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெண்ணுக்கு சீர் எவ்வளோ வேணாலும் செய்யலாம். இதுவும் சில காரணங்கள் இருக்குது. இதையும் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் இருந்தாலும் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு நமக்கு தெரியறதில்லை. இது தெரிவிக்கிறது என்னுடைய கடமை. இதெல்லாம் பொதுவான விஷயம். இடக்க மடக்கா போய் மாட்டிக்கணுமானா ஜெயிலுக்கு தான் போகணும். சட்டத்தை மீறி நம்ம எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுவோம், கோயிலில் கல்யாணம் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ அதுக்குன்னு தகுந்த பதிவு அலுவலகத்துலேயோ இதுலேயோ தான் பண்ணணும். இஸ்லாமியர்களுக்கும் ஒன்று இருக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி பண்ணியாகும். அந்த மாதிரி பண்ணால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைனா இப்போ நீதிமன்றத்தில், மதுரை நீதிமன்றத்தில் வைப்பாங்க. 2005 கல்யாணம் பண்ணாங்க, 2016 வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.